டிகிரி முடிச்சிருந்தா போதும், நீங்க தாராளமா வந்து இந்த வேகன்சி அப்ளை பண்ணலாம். ஸோ இன்ஜின் ஃபேக்டரியில இருந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேகன்சி அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்ளைமெண்ட் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 9/8/2024 தான் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் தேதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 31/8/2024 வந்து லாஸ்ட் தேதியாக இருக்கு. வெரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18/9 வந்து ஸ்டார்ட் ஆகி 20/9 வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் இன்ஃபர்மேஷன் இவங்க கொடுத்துருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ அதெல்லாம் வந்து என்னென்ன வேகன்சி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ மொத்தம் வந்து இதில் வந்து 50 பேர் வந்து இதில் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், அப்புறம் எலக்ட்ரிஷியன் இன்ஜினியரிங், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 50 பேர் வந்து தேவைப்படுது. ஸோ இதுக்கு சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து 9,000 தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா 2020, 21, 22, 23, 24. ஸோ இவங்க மட்டும் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இல்லை டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் இல்லை நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் வந்து அப்ளை பண்ணலாம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ டெக்னாலஜி வந்து இவங்க வந்து அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல், ஸோ இது மாதிரி வந்து எலக்ட்ரிக்கல், சிவில், கம்ப்யூட்டர், ப்ராடக்ட் இன்ஜினியரிங். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சவங்க 20 பேர் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரியா வந்து ஸ்டார்டிங்ல வந்து 8,000 தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து சி கேட்டகரியில வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிசிஏ இவங்க படிச்சவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ மொத்தம் 12 வேகன்சி இருக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9,000 சேலரின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜின் ஃபேக்டரி ஆவடியில தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து நடக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெரிட் லெவலில் மார்க் லிஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் செலக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ தான் இதில் இருக்கும். ஸோ இதை ஜஸ்ட் நம்ம வந்து அட்டன் பண்ணாலே போதும், நம்மளுக்கு வந்து வேலை உறுதி தான் இதில். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட் நான் வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிளிக் ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் இதை கிளிக் பண்ணி அங்கே வந்து பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு உடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் லாகின் பண்ணி நீங்கள் வந்து அப்படியே அப்ளை பண்ண வேண்டியது தான். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன்று கொடுத்துருவாங்க 12 டிஜிட்ல. ஸோ அந்த நம்பர் தான் உங்களோட லாகின் ஐடியா இருக்கும். ஓகேவா? இருக்காங்க தாராளமாக அப்ளை பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.